நீங்க நான் ஐடில ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது கெரியர் ஸ்விட்ச் பண்ண பார்த்துட்டு இருக்கலாம். நீங்களும் எப்படி இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறது அப்படிங்கறதுக்கான ஒரு டீடைல் கைட் இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் வீடியோ கடைசியில இந்த டீடைல் ரோட் மேப்பை உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாமா? அன்னைக்கு எங்க ஆஃபீஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் லஞ்ச் கொண்டு வரல. ஸோ என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். ஆர்டர் போட்டுடலான்னு சொன்னான். டக்குன்னு பிரியாணி செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணி ஆர்டரும் பிளேஸ் பண்ணிட்டான். என்னடா இவ்வளோ ஸ்பீடா இருக்குன்னு கேட்டேன். அவ்வளோதான் மச்சான், ஆப் ஃபாஸ்டா இருக்குன்னு டக்குன்னு போட்டேன்னா. அப்பதான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியா நீங்க ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோல ஆர்டர் போடும்போது பிளேஸ் ஆர்டர் பட்டன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணீங்களா? பேமெண்ட் எப்படி சக்சஸ் ஆச்சுன்னு வெரிஃபை பண்ணீங்களா? இல்ல டெலிவரி பார்ட்னர் அசைன் ஆகிருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா? சில டைம் பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல நம்ம இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. டக்குன்னு ஃபுட் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணி ஆர்டர் போட்டுருவோம். இதுக்கு ரீசன் இந்த ஆப்ஸ் மேல இருக்க ட்ரஸ்ட் தான். கரெக்டா? இந்த நம்பிக்கை உருவாக காரணம் தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ். டெஸ்டிங் அப்படிங்கிறது இந்த ஒரு கேள்வியை சால்வ் பண்றது தான். இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை மக்கள் நம்பிக்கையா யூஸ் பண்ண முடியுமா? அந்த நம்பிக்கை உருவாகணும்னா ஒரு ஆப் அதோட ஃபங்க்ஷன்ஸை கரெக்டா பண்ணணும். இமேஜின் பண்ணி பாருங்க. ஃபுட் ஆர்டர் பண்றீங்க, பேமெண்ட் டெபிட் ஆகுது, ஆனா ஆர்டர் ஃபெயில்டுன்னு வருது. டெலிவரி பார்ட்னர் 2 தடவை அசைன் ஆகிடுறாங்க. இல்லைனா ஃபுட் ரெடி ஆகிருச்சு, ஆனா இன்னும் டெலிவரி பார்ட்னர் அசைனே ஆகல. கூப்பன் கோட் அப்ளை பண்றீங்க, ஆனா பிரைஸ் ரெடியூஸே ஆகல. அந்த ஆப் இனிமேல் யூஸ் பண்ணுவீங்களா? நோ. ஸோ டெஸ்டிங் இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவும் நடக்காமல் இருக்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றின ஒரு பேசிக் புரிதல் கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போவே கமெண்ட்ல கிளியர்னு போடுங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கான டீட்டெயில் ரோட் மேப் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 ஃபவுண்டேஷன். டெஸ்டிங்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர் எப்படி உருவாகுதுன்னு, எந்த இடத்துல என்ன டெஸ்டிங் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள், ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ், டெஸ்ட் பிளானிங், டெஸ்ட் கேஸ் டிசைன் இதெல்லாம் லேர்ன் பண்ணும். இது உங்களை ஒரு மேனுவல் டெஸ்டாக மாற்றிடும். இதில் எக்ஸல், கூகுள் ஷீட்ஸ், ஜீரா, டெஸ்ட் ட்ரைல் இந்த மாதிரியான டூல்ஸை கற்றுப்போம். இதை லேர்ன் பண்ணதும் ஒரு சிம்பிள் ஆப்போட ஒர்க் ஃப்ளோவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பில் லாகின் பண்ணுறது, ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணுறது, ஆட் டு கார்ட் கொடுக்கறது, கூப்பன் அப்ளை பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது, ஆர்டர் ட்ராக் பண்ணுறது, இது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் 2 MySQL. டேட்டா பேஸில் தான் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகுது. ஸோ டேட்டாவை கரெக்டாக ஸ்டோர் ஆகுதுன்னு பேக் எண்டில் வெரிஃபை பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் கோடிங் மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக கற்றுக்கலாம். இதில் செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலீட், ஜாயின்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ், அக்ரிகேட்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கணும். SQL தெரியாத டெஸ்டர்ஸை விட SQL தெரிஞ்ச டெஸ்டர்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தி. ஸோ SQL ஸ்கிப் பண்ணிடாதீங்க. SQL லேர்ன் பண்ண டீடைல் கைடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டொமைன்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸும் வேணும். ஸ்டெப் 3 ஜாவா ப்ரோக்ராமிங் தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல அதிகப்படியாக யூஸ் பண்றாங்க. இதில் லாஜிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு ஒரு பேசிக் ரெக்வயர்மெண்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இதில் லாஜிக் பில்டிங், கண்டிஷன், லூப்ஸ், ஊப் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணணும். ஸ்டெப் 4 ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஒரு ரிப்போர்ட் படி ஸ்விக்கியில் ஒரு நாளைக்கு சுமார் 2.5 மில்லியன் ஆர்டர்ஸ் வருதுன்னு போட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக மேனுவலாக நம்ம டெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. இதுக்கு தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தேவைப்படுது. ஸோ டெஸ்டிங் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ண செலினியம், டெஸ்ட்என்ஜி, மேவன், குக்கும்பர், கிட் அண்ட் ஜென்கின்ஸ் இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2026 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆட்டோமேஷன் ஸ்கில்ஸும் ரொம்ப மேண்டேட்ரி. ஸ்டெப் 5 இன்டகிரேட்டட் டூல்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேஸ் API டெஸ்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ணுறது. API அப்படிங்கிறது பேக் எண்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சர்வீஸ். இது ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா நத்திங் ஒர்க்ஸ். ஸோ API டெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு 10,000 புது யூசர்ஸ் வராங்க இந்த ஆப்புக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? லோடு தாங்குமா, கிராஷ் ஆகுமா, பேமெண்ட் ஃபெயில் ஆகுமா, இல்லை கரெக்டாக நடக்குமா, இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு JMeter, Postman இந்த மாதிரியான டூல்ஸை லேர்ன் பண்ணணும். ஸ்டெப் 6 AI. 2026 நீங்கள் எதை லேர்ன் பண்ணாலும் AI யூஸ் பண்ணணும். ஸோ AI அசிஸ்டட் டெஸ்டிங், AI யூஸ் பண்ணி எட்ஜ் கேசஸ் டெஸ்ட் பண்ணுறது, மிஸ்ஸிங் டெஸ்ட் சினாரியோஸை டெஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம AI யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இது வரைக்கும் பார்த்த இந்த ஸ்டெப்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். Module 1 திங்க் லைக் அ டெஸ்டர். Module 2 validate backend using SQL. Module 3 build logic using Java. Module 4 automation tools. Module 5 டெஸ்ட் சிஸ்டம் அட் ஸ்கேல். அதாவது நம்ம பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ணுறோம் இல்லையா, API அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். Module 6 2026 நீங்கள் ரெலவெண்ட்டாக இருக்கணும்னா AI அசிஸ்டட் டெஸ்டிங்கை கற்றுக்கணும். இதோட டீடைல் ரோட் மேப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் கைட் பண்ணுறோம்.
இல்லை டைரெக்டாக எங்கள் கெரியர் கவுன்சிலிங் டீம் கிட்ட பேச இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்சோ என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபார்ம் ஃபில் பண்ணா எங்க டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அங்க பார்க்குறேன்.